இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். லூக்கா 18 அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனத்திலே அதற்குரிய பதிலும் உள்ளது. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே அதிகாரம் 1 வசனத்திலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை பற்றி ஒரு உவமையை இயேசு கூறின பின் இந்த கேள்வியை கேட்டார். அடிக்கடி நாம் ஜெபத்திலே சோர்ந்து போய் விடுவதால் இயேசு சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண கூறினார். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சீஷர்களிடம் இயேசு கூறின போது ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று கூறினார். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 17 வசனத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கும் சங்கிலி. தேவனோடு நமக்குள்ள தொடர்பு எப்போதும் இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் கவலைப்படும் நேரத்தை ஜெப நேரமாக உபயோகித்து பார்ப்போம். நாம் வேலை பார்த்தாலும் நம்மில் ஜெப சிந்தையை காத்து கொள்வோம். அடிக்கடி நாம் சோர்ந்து போவதால் ஜெபிக்க தவறிவிடுகிறோம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நாம் சோர்ந்து போக மாட்டோம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்பவர் பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் என்பார்கள். அவர் ஜெபத்தை பற்றி ஒரு விளக்கம் தந்தார். ஒரு சிறுவன் உதவிக்காக கதவை தட்டுகிறான். கதவை திறக்க வருமுன் உதவியை பெற்றுக்கொள்ளாமல் ஓடிவிடுகிறான். இதே போல நாமும் ஜெபிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்காமல் ஜெபத்திற்கு பதில் வரும் சமயத்திலே பெற்றுக்கொள்ளும் மனதையே நாம் இழந்து விடுகிறோம். ஆண்டவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்ற விசுவாசத்தை நாம் இழந்து விடாமல் இருப்போம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, சீக்கிரத்திலே நியாயம் செய்கிற தேவனாக நீங்க எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, சோதனைக்குட்படாதபடி ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.